என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனத்துடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 164. நான் சொல்லிக் கொடுக்க அந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், திருப்பலம் பார்ப்பது எப்படி. திருப்பலம் பார்ப்பது எப்படி. வீடியோ 164. திருப்பலம். திருப்பலம் பார்ப்பது எப்படி. பார்ப்பது எப்படி. திருப்பலம் பார்ப்பது எப்படி. திருப்பலம் சொல்றோம். திருப்பலம்னா என்ன? பார்வை பலம். பார்வை பலம். பார்வை பலம். பார்வை பலம் தான் நம்ம திருப்பலம் சொல்றோம். சூரியன் எடுத்துட்டா அவர் என்ன, அந்த கிரகம் என்ன பார்வை பார்க்கணும்னா 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை. சந்திரன். சந்திரன் என்னன்னா 7ஆம் பார்வை. சந்திரன் 7ஆம் பார்வை. சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்க்கும். சரிங்களா? அப்புறமாக சூரியன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய். செவ்வாய் 4, 7, 8ஆம் பார்வை. பார்வையாக பார்ப்பார். புதன். புதன் 7ஆம் பார்வை. வியாழன். வியாழன் அதுல குரு. வியாழன் அல்லது குரு. அல்லது குரு. குரு 5, 7, 9ஆம் பார்வை. சுக்கிரன். சுக்கிரன். சுக்கிரன் 7ஆம் பார்வை. சனி. சனி 3, 7, 10ஆம் பார்வை. சனி 3, 7, 10ஆம் பார்வை. ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை சொல்றாங்க. சில ஜோதிட நூல்களில் போய் ராகு கேதுக்கு பார்வையே இல்லைங்கிறாங்க. மூல நூல்களில் சில இடங்களில் ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப திருப்பலம்னா என்ன? திருப்பலம் சொல்றோம். திருப்பலம்னா என்ன? திருப்பலம்னா பார்வை பலம். அப்ப ராகு கேதுகள் 7ஆம் பார்வையா பார்க்குதுன்னு சொல்றாங்க. சில மூல நூல்களில் ராகு கேதுக்கு பார்வையே இல்லைங்கிறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம மிச்சம் 6 கிரகம் பார்த்தா சூரியன் 7ஆம் பார்வை, சந்திரன் 7ஆம் பார்வை மட்டும்தான். செவ்வாய் 4, 7, 8ஆம் பார்வை. புதன் 7ஆம் பார்வை. குரு 5, 7, 9ஆம் பார்வை. சுக்கிரன் 7ஆம் பார்வை. சனி 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பார்வை பலம்னா என்ன அப்படிங்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த பார்வையை பார்க்குதுங்கிறது தெரியும். ராகு கேது 7ஆம் பார்வை வந்தது இருக்கிறாரா பார்த்துக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம திருப்பலம் எப்படி பார்க்கறதுன்னா, முதல்ல இயற்கை சுபர்கள் யாரு? இயற்கை சுபர்கள் ஃபர்ஸ்ட் குரு பகவான் தாங்க இயற்கை சுபர்கள். அதிக நன்மை. குரு பார்க்க கோடி புண்ணியம். அதிக நன்மையை செய்யக்கூடிய கிரகம்
வந்த 9 கிரகங்களில் குரு பகவான் தான் அதிக நன்மையை செய்கின்றது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் இருந்த இடத்தை பாழ் பண்ணிடும். அது இருந்த இடத்துக்கு நன்மை செய்யாது. ஆனால் தான் பார்க்கின்ற பார்வை எந்தெந்த பாவகத்தில் குருவினுடைய பார்வை படுகின்றதோ அந்த பாவத்திற்கு குரு பகவான் நன்மையை செய்கின்றார். சரிங்களா? குரு என்ன பார்வை பார்க்குறாரு? 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கிறாருன்னு பார்க்கணும். 7ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கிறாரு குரு பகவான். 9ஆம் பார்வையாக குரு பகவான் எந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ அந்த பாவத்திற்கு அதீத நன்மைகளை செய்வார். அப்ப இயற்கை சுபரான குருவின் போடைய பார்வை எந்த பாவகத்திற்கு கிட்டுகின்றதோ அந்த பாவகத்திற்கு குரு பகவானின் மூலம் நன்மை ஆன பலன்களே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த 9 கிரகங்கள்ல நல்ல கிரகம் அதுக்கு அடுத்து நன்மையை இயற்கை சுபரான கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தாங்க. குரு பகவான் இயற்கை சுவர் முதன்மையான கிரகம். 2வதான இயற்கை சுவர் என்னன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய பார்வை என்னங்க? 7ஆம் பார்வை. அப்ப சுக்கிர பகவான் எங்கு இருக்கின்றாரோ ஒருவருடைய தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கு இருக்கின்றாரோ அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கும் அந்த வீட்டிற்கு அந்த பாவகத்திற்கு நன்மையான பலன்களை தருவார். 3வதா இயற்கை சுபர் நம்ம சொல்லக்கூடியது புதன் பகவான். தனித்த புதன் பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, இல்லை அவங்கவுங்க ஜாதகத்தை கூட அவங்கவுங்க எடுத்து வச்சு பாருங்க. உங்க ஜாதகத்தில் புதன் பகவான் இங்க இருக்காங்கன்னு பாருங்க. அந்த வீட்டிலேருந்து 1 2 3 4 5 6 7 நின்னுங்க. 7ஆம் பார்வையா புதன் பகவான். தனித்த புதன் இருக்கணும், கூட சேர்க்கை இருக்கக்கூடாது. தனித்த புதன் 7ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கின்றாரோ அந்த வீட்டிற்கு புதன் பகவானின் மூலமாக நன்மையான பலன்கள் அந்த ஜாதகர் அனுபவிக்கலாம். சரிங்களா? இயற்கை சுபர் ஆன கிரகம் முதல்ல குரு பகவான், 2வது சுக்கிர பகவான், 3வது தனித்த புதன். அப்புறம் வளர்ப்பிறை சந்திரன் கூட நல்லது தான் செய்யும். வளர்ப்பிறை சந்திரன், தேய்பிறையை நம்ம பார்க்கக்கூடாது. தேய்பிறை சந்திரன், வளர்ப்பிறை சந்திரன் தன்னுடைய எந்த வீட்டில் இருக்காரோ அங்கிருந்து 7ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கிறாரோ அவரும் நன்மையை செய்வார். இப்போ இயற்கை சுபர்களை பார்த்தோம். சூரியன் வந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ 7ஆம் பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு. எந்த வீட்டை பார்க்குறாரோ கொஞ்சம் நன்மையான பலன்களும் கொஞ்சம் தீமையான பலன்களும் செய்வார். ஏன்னா அவரை ஃபுல்லுமா 100%மே சூரிய பகவான் கெட்டவர்னு நம்மளால ஒதுக்க முடியாது. அவர் தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்துல சூரிய பகவான் எங்க இருக்கிறார், எங்க அமர்ந்திருக்கிறார் பார்க்கணும். அங்கிருந்து 1 2 3 4 5 6 7 நின்னுங்க. 7வது வீடு, 7வது வீட்டை பார்க்கிறாரு. சூரிய பகவான் சில நன்மையான பலன்களையும் சில தீமையான பலன்களையும் கொடுப்பார். அது அமர்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து. அவருடைய பார்வை வந்து 100க்கு 100 கெடுபலனா 100க்கு 100 கெடுபலன் கிடையாது. சரி, இப்போ இயற்கை சுபர் பார்த்தோம், கொஞ்சம் நன்மை கொஞ்சம் தீமை செய்கிற கிரகம் சூரிய பகவான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா இயற்கை அசுபர் செவ்வாய் பார்வைப்பட்டா நல்லதாங்க இல்லை. செவ்வாய் சனி, சரியா? செவ்வாய் சனி ராகு கேதுகள் இவங்கெல்லாம் வந்து அசுப கிரகம் தான். அவங்களுடைய பார்வை படுறது வந்து அந்த இடத்துல சிறப்பான பலன்களை கொடுக்க. அப்ப செவ்வாய் சனி அதிக கெடுபலன்களை கொடுப்பார். அப்ப செவ்வாய் கிரகம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறது, அப்ப செவ்வாய் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து என்னன்னா 1 2 3 4 செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவங்களுடைய ஜாதகத்தையே எடுத்துக்கோங்க. அதில் செவ்வாய் எந்த லக்கணமாட்டம் இருக்கட்டும், எந்த ராசியாகட்டும் இருக்கட்டும், செவ்வாய் அமர்ந்த வீடு அமர்ந்த பாவம் எங்கன்னு பார்க்கணும். அங்கிருந்து 1 2 3 4 4ஆம் பார்வையாக எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகத்திற்கு கெடுபலன் தீமையான பலன்களை தருவார். 4ஆம் பார்வையாக எந்த பாவகம் வருகிறதோ உங்களுடைய ஜாதகத்துல அந்த பாவகத்தை
கிரகத்தின் காரகத்துவம் ரீதியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா சில தீமையான பலன்களை கொடுப்பாங்க. அப்போ 4ஆம் பார்வையா செவ்வாய் பகவான் எங்கு பார்க்குறாருன்னு எடுத்துக்கணும் அந்த பாவகத்தை. அப்புறம் 7ஆம் பார்வையாக செவ்வாய் எந்த பாவத்தை பார்க்குறாருன்னு எடுத்துக்கணும். அப்புறம் 8ஆம் பார்வையாக செவ்வாய் எந்த பாவத்தை பார்க்குறாருன்னு எடுத்துட்டு அவருடைய பார்வை படுகின்ற பாவகத்திற்கு செவ்வாய் தீமையான பலன்களை தரும். எப்போ தருவார்? அவருடைய தசா புத்தி நடக்கும் காலங்களில் கெடு பலன்களை தருவார். சனி பகவான், சனியுடைய பார்வை என்னங்க? 3, 7, 10. சனி என்ன செய்யணும்னா, சனி பகவான் நீதிமான். நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவான். அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அமர்ந்த இடத்துக்கு அந்த பாவத்துக்கு நல்லது பண்ணிடுவாரு. ஆனா பார்க்கின்ற பாவத்துக்கு கெடு பலன்களை செய்வார். இப்ப சனி பகவான் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜாதகத்துல எந்த வீட்டுல எந்த பாவகத்துல அமர்ந்திருக்காருன்னு முதல்ல பார்த்துக்கணும். அந்த இடத்துக்கு சனி பகவான் நன்மையை செஞ்சிடுவார். அங்க இருந்து பார்க்கணும். நம்ம 3ஆம் பார்வையா 1, 2, 3 என்னன்னா 3ஆம் பார்வை அந்த பாவகத்திற்கு சில தீமையான பலன்களை கொடுப்பாரானா கொடுப்பார். அப்புறம் சனி பகவான் அமர்ந்த வீட்டிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் பார்வையாக எந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ அந்த பாவகத்திற்கு கெடு பலன்களை கொடுப்பார். சரிங்களா? அந்த பாவகத்திற்கு கெடு பலன் கொடுத்தார் 7ஆம் பார்வையா. அடுத்து என்ன பார்ப்பாரு? 10ஆம் பார்வையா சனி பார்ப்பார். சனி பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 10ஆம் பார்வையாக எந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ அந்த பாவகத்திற்கு தீமையான பலன்களை கொடுப்பார். எப்போ கொடுப்பாங்க இவங்கெல்லாம்? நீங்க கேட்கலாம், என்ன இயற்கை சுபர்கள்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க, இயற்கை பாவர் செவ்வாய் சனி எல்லாம் கெடுபலன்களை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன நாங்கள் பரதலன் சாகரவருக்கு கெடுபலன் வரும், செவ்வாய் பார்வை சனி பார்ப்பட்ட கெடுபலன் வரும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ கெடுபலன் கிடைக்கும், எப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நியாயமான கேள்வி நீங்கள் கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன பதில்னா, இயற்கை சுபர் பார்க்கின்ற பார்வைகள் நல்ல பலன்களை தரும். எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தி காலத்தில். குரு பகவான் அவருடைய குரு தசையிலோ குரு புத்தியிலோ நல்ல பலன்களை கொடுப்பார் பார்க்கின்ற இடத்தில். சரி, அடுத்த சுக்கிர பகவான் அவருடைய சுக்கிரனுடைய தசா புத்தி காலங்கள்ல அவர் எந்தெந்த வீட்டு பார்க்கிறாரோ 7ஆம் பார்வையா பார்ப்பார். அந்த வீட்டுக்கு நன்மைகளை செய்வார், நல்ல பலன்களை தருவார். அதே மாதிரி புதன் தசை புதன் புத்தியில புதன் பகவான் அவருடைய நல்ல தனித்த புதன் அவருடைய நல்ல பலன்களை கொடுப்பார். சூரிய பகவான் அவருடைய தசா புத்தி காலங்கள்ல சூரிய பகவான் நல்ல சில நன்மையான பலன்களையும் சில தீமையான பலன்களையும் கொடுப்பார். சரிங்களா? அப்புறம் கெடு பலன்கள் இயற்கை அசுபர், இயற்கையாகவே அவங்க கெடுதல்ல படக்கூடியவங்கன்னா எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க? செவ்வாய் கிரகம் சனி கிரகத்தை இயற்கை அசுபர் சொல்றாங்க. அவங்களுடைய தசா புத்தி நடக்கும் காலங்கள்ல சனி பகவான் அவருடைய சனி தசை சனி புத்தி நடக்கின்ற காலங்களில் அவர் பார்க்கின்ற பார்வை எந்த பாகமோ அந்த பாவத்தின் காரகத்துவ ரீதியாக கெடு பலன்களை கொடுப்பார். கிரக காரத்துவம் பாவ காரகத்துவம் 2 இணைந்து அதற்கேற்ற கெடு பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி செவ்வாய் அவர் எப்ப தசா புத்தி நடத்துறாரோ செவ்வாய் தசை சபா புத்திகள்ல அவர் என்ன பார்க்கிறாரோ அந்த பாவகத்திற்கு ஏற்றாப்போல் நன்மை கெடு பலன்களை செய்வார். சரிங்களா? இப்ப திருப்பலம் பார்ப்பது எப்படின்னு புரிஞ்சுது. திருப்பலம்னா பார்வை பலம். இந்த கிரகங்கள்லாம் எப்படி பார்க்கறாங்கன்னு பார்க்கணும். அவங்க பார்க்கக்கூடிய பாவகத்தின் ரீதியாக அந்த கிரகத்தின் காரகத்துவம் ரீதியாக இயற்கை சுபர் என்றால் நல்ல பலன்களையும் இயற்கை அசுபர் என்றால் கெடு பலன்களையும் அந்த ஜாதகர் அனுபவிக்க நேரிடும். சரிங்களா? இதுதான் திருப்பலம். திருப்பலம்ன்றது பார்வை பலம். பார்வை பலத்தை பார்த்துட்டோம். திருப்பலம் எப்படி பார்க்கறதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது எப்போ அந்த நல்ல சம்பவங்கள் கெட்ட சம்பவங்கள் எப்போ நடக்கும்னா அதற்குரிய தசா புத்தி காலங்களில் நல்ல பலன்களோ தீய பலன்களோ அந்தந்த கிரகம் அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா?
ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த நல்ல ஒரு கருத்துக்கள் போய் சேரட்டும். அவங்கவுங்க ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிடர்கிட்ட காமிச்சு இந்த திருப்பலம் அடைஞ்சதா, ஸ்தான பலம் அடைஞ்சதா, நிஷ்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பலனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அவங்க ஜாதகத்தை வச்சுக்கோங்க. உங்களதில் திருப்பலம் எப்படி இருக்குது, கிரகங்களின் பார்வை பலம் தான் அது. பார்வை பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தை பார்க்குது. இயற்கை சுவர்லாம் பார்த்துச்சுன்னா நன்மை கிடைக்கும், இயற்கை அசுவர் பார்த்தா தீமைக்கான பலன்கள் கிடைக்கும். எப்பப்போ கிடைக்கும், அந்தந்த தசாபுத்தி காலத்தில் கிடைக்கும்ன்றதை நீங்களே பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட நல்லாசிரியர், ஜோதிட சாம்ராட், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. சரிங்களா? என்னோட செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. யாரும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு எவ்வளோ ஃபீஸு, எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நான் செல் நம்பரை மீண்டும் சொல்கிறேன். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, செல் நம்பர் 9440373556. ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் ஆக போகுது. ஃபோனை பண்ணுங்கள். எந்த கிளாஸில் சேரணும், என்ன ஃபீஸு எல்லாமே நீங்கள் கேட்டு கற்றுக்கலாம். எந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் டெலகிராமில் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்களும், ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்களும் உடனடியாக என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல கருத்துக்கள் அவர்களையும் போய் சேரட்டும். சரிங்களா? எல்லாருமே இந்த ஜோதிடத்தை கற்றுக்கலாம். ஜோதிடன்றது நம்மளுடைய எதிர்காலம். நம்ம தலையில் பிரம்மா என்ன எழுதியிருக்காங்க, நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்கும், கடந்த காலத்தெல்லாம் எதனால இப்படி நடந்தது எல்லாத்தையுமே நம்மளோட ஜாதகத்தை பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது மிகப்பெரிய பொக்கிஷம், அறிவியல், விஞ்ஞானம், மெய்ஞானம். இந்த ஜோதிடத்தை நீங்களும் படிக்கலாம் தாராளமாக. நீங்கள் படிக்கணும்னு ஆர்வப்பட்டால் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். 9440373556. அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. முருகன் அடிமை. என்னுடைய செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.